ஜெபம் செய்வோம். பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார். ஹல்லேலூயா. ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவ ஆவியானவர் நம்மத்திலே பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார், பிரைஸ் சொல்லார். அப்பா இயேசுராஜா, என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட நீரே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள் மத்தியிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்த உடைய அன்பிற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி. கர்த்தருடைய கிருபை, தெய்வீக பிரசன்னம், பாதுகாப்பு தொடர்ந்து எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். அழைத்த போதகருக்காக, ஆண்டவரே மூல காரணமாக இருக்கிற ஊழியருக்காக, இங்கே வந்திருக்கிற அன்பு தேவதாசர்கள், அன்பு பாஸ்டர் அம்மாக்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசுங்க அப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாப்பிட வேண்டிய நேரம். இனி வரும் நாட்களில் வேற எந்த ஊழியரை கூப்பிட்டாலும் கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்துருங்க அவர்கிட்ட மைக்க. நெத்திக்க முடியணும், ஆனால் நேரம் எல்லாம் தள்ளி தள்ளி போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. உங்கள் உற்சாகத்துக்கு ரொம்ப நன்றி. நான் சீக்கிரம் முடிச்சு ஆகட்டும், பயப்படாதீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். அல்லேலூயா சொல்லுமா? பல தடவை ஊழியர்களாகிய நாம் இந்த வசனத்தை படித்து 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 பழகி இருக்கிறோம். Those who do ministry to me, my Father will honor him. Those who want to do my ministry, he will follow me. Where I am standing, my minister also, my servant also there. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்கனவே சகோதரி மூலமா ஆண்டவர் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசினார். உலகத்திலே ஒரு சிறந்த மேன்மையான மகிமையான ஒரு வேலை, எல்லாமே சேவையா இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆண்டவருக்காக தொண்டு செய்கிற காரியம்தான். இது நம்ம டைரக்டா செய்யறோம். நாம் யார் என்று நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதுல பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை கனம் பண்ணுவேன். அவரை மட்டும் சொல்லல, என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கிறிஸ்தவ ஊழியர் வாழ்க்கை எல்லாவற்றிலும் துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கை. தமிழகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 5000 ரூபாய் வேலையை ரிசைன் பண்ணிட்டு துபாயிலே போய் செய்ய வேண்டிய மாசம், அந்த காலத்தில் 1977 அந்த காலகட்டங்கள், அப்பவே மாசம் 80,000 ரூபாய் அலாட் பண்ணிட்டாங்க. 80,000 ரூபாய்னா இப்பத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க. 77 80,000. அத குப்பையும் அப்படிதான் சொல்லுவாங்க ஊழியக்காரர். கிறிஸ்து இயேசுக்காக குப்பையை தூசிமா தூக்கி வீசி எரிஞ்சிட்டு தான் என் கல்யாணத்துக்கு 7 வருஷம் முன்னாடியே பைபிளை எடுத்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி வந்தேன். மாதிரி என்ன, மாதிரியை கட் பண்ணு, பைத்தியக்காரனே தான். என்ன அப்படிதான் சொன்னாங்க. என்ன, இவன் ஒரு பைத்தியக்காரன், நெட்டு லூஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் செஞ்சிருந்த வேலையை விட்டுட்டான், வெளிநாட்டில் போய் செய்ய வேற வேலையோ விட்டுட்டான். கேட்டாங்க நிறைய பேர். என்ன இந்த வசனமெல்லாம் அப்ப எனக்கு தெரியாது. தெரிவதற்கு முன்னாடியே வந்திருக்கிறேன்னா பாருங்க. என் கல்யாணத்துக்கு 8 வருஷம் முன்னாடி சின்ன பையன் மாதிரி தான் இருப்பேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, மதிப்பா இருக்கிறேன்ல. ஆமா, ஒரு ஆங்கர்ல சட்டை மாட்டி வச்சா எப்படி இருக்கும், அப்படிதான் இருப்பேன். புலி, சிங்கம், கரடி என்ன எங்க என்ன காட்டுல மேட்டுல பார்த்தாலும் என்ன கட்சி தின்னாது. சதை இருந்தா தானே உடம்புல, என்ன தூக்கி பார்த்துட்டு போட்டு போயிடும். அதனால தைரியமா எங்கனாலும் காடு மேடு மலை ஊழியத்துக்கு போறது. அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சாப்பாடு போடுவாங்க. நான் 3 நேரம் ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்க சொந்தக்காரர் கேட்ட முதல் கேள்வி,
எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்தின்னு கிடக்குறிய. அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி கிடையாது. உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன சோறு பின்னாடி போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்கன்னு. இவனை திருத்தவே முடியாதுப்பா, இவன் இப்படிதான் எது சொன்னாலும் பதிலுக்கு பதில பேசுறான். இன்னொரு டீம், அது ஏ இது பி வச்சுக்கோங்க. ஏ நைனா இங்க வா 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 உக்கார் உக்கார். என்ன நைனா, நாங்க இருக்குது ஆர்கே பேட்டை, ஆந்திரா பார்டர். நைனா ஒரு அன்பு செல்லம், வா வா உக்கார் உக்கார். இப்போ ஒன்றும் தெரியாது, சின்ன வயசு, துடுக்குத்தனம். கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணலான்னு பெண் வீட்டுக்கு போவேன். பெண் பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார், எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் கேட்பாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு பரதேசியா பைபிள் எடுத்துன்னு ஊர் ஊரா சுற்றுகிறார். இன்னும் நம்ம அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க கலங்க வைக்க மாட்டாங்களா? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவனுக்கு வக்கீல்ல அப்படின்னு கேட்பாங்கடா. அப்படி உன்னை நம்பி உனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க அந்த கேள்வி கேட்ட அந்த காலகட்டம் கல்யாணத்தை பற்றி யோசித்ததே கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. கல்யாணம் நடக்குது, எல்லாருக்கும் பாக்குறோம். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ கல்யாணத்துல நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். எத்தனையோ பிரிந்து போன குடும்பங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. ஐயா கல்யாணத்துல வந்து ஒரு செய்தி கொடுக்கணும். ஐயா எனக்கே கல்யாணம் ஆகல ஐயா, நான் என்னங்க இல்ல இல்ல ஆண்டவர் உங்களை தான் கொடுக்க சொல்லி ஏவராரு, வாங்க. பெரிய மனுஷன் மாதிரி நின்று கல்யாணம்னா அண்ணா பவுலப்போஸ்தலன் எழுதி வச்ச அந்த நிருபங்கள்ல இருந்து அழகா அருமையா பேசி முடிப்பேன். அனுபவங்கள் தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தை. கல்யாணம் ஆயிட்ட பிறகு நானும் என் மனைவி ஒன்றாக இணைந்து குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குடும்பம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து ஆராதனை நடத்துறோமே, இந்த சபையை இங்க நமக்கு கொடுத்த நம்முடைய ஐயா ஜான், எங்க அப்பா பேரு ஜான், அதனால ஐயா பேரை மறக்க முடியாது. பாஸ்டர் பிரதர் ஜான் சுவிசேஷகர், அவரு கொஞ்ச நேரம் பேசியிருந்தாரு மேல ரூம்ல என்கிட்ட. இந்த குடும்ப ஆலோசனை நான் ரொம்ப கொடுப்பேன். அந்த வார்த்தை சொன்னதுமே எனக்கு ரொம்ப கிளிக்காச்சு. ஓ நம்ம செட்டு இவர் நம்ம செட்டு அப்படின்னா பெரிய மைக் செட்டு நினைக்கிறீங்களா? குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியரா இருந்தாலும் முதலாவது உங்க உள்ளத்துல திருமணமான புருஷர்கள் ஊழியர்கள் கவனிங்க, உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? குடும்பமா? தேவனுக்கு. ஒத்துக்கிறேன், நான் நினைச்ச பதில். இரண்டாவது இடம் யாருக்கு? குடும்பம்னா யாரு? அதுலதான் கல்யாணம் ஆன புருஷர்களே பாஸ்டர்ஸ்களை கேட்டேன், உங்களுக்கு இரண்டாவது இடம் யாருக்கு உள்ளத்துல? யாருடைய மனைவிக்கு? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் மனைவிக்கு. ஒரு தட்டு தட்டுங்க, என் மனைவிக்கு. இப்ப நான் சொல்லி பழக்கம் பண்ணுங்க, என் மனைவிக்கு. கல்யாணம் ஆனவங்க மட்டும் ஆகாதுங்க, வருங்கால விசுவாசத்துல தாராளமா சொல்லலாம். சிஸ்டர்ஸுக்கு கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? கர்த்தருக்கு. இரண்டாவது இடம் என் மனைவிக்கு. இவங்க தான் கரெக்டா சொன்னாங்க. வெறும் கணவருக்கு கூடாது, யாருடைய கணவருக்குன்னு நான் கேட்டுருவேன். இந்த கேட்டுன இங்க பாருங்க, கம் டு த பாயிண்ட். எங்க சுத்தி வலிச்சு வந்தாலும் நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். கனம் பண்ணுகிறார். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? வேற என்ன வேணுமா? என் பிதா கனம் பண்ணுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை வேலை ஆரம்ப காலத்துல இருந்து பசியும் பட்டினியுமா இருந்து சைக்கிள்ல, அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு அங்கங்க கிராமத்துல நின்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் அதை மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, எழுதி வைத்திருக்கிறார். சுவிசேஷங்களுடைய பாதத்தை போட்டோ மாதிரி எடுத்து பரலோகத்தில் மாட்டி வச்சிருக்கிறார். 5 வகையான ஊழியர்களிலே சுவிசேஷங்களுடைய பாதங்களை வர்ணிக்கிறார். சுவிசேஷம் இல்லாமல் சபை கிடையாது. நாங்க எங்க போனாலும் அங்க சுவிசேஷம் அறிவிச்சுட்டு அங்க ஒப்பு கொடுக்கிற மக்களை அங்கங்க அந்தந்த கிராமத்தில் இருக்கிற சபையில போக சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். அதான் எங்க வேலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப கனம் பண்ணுகிறார் என்றால் அது என்ன அடையாளம்? அதான் இப்ப பார்க்கலாமா? 1 மார்க் 8:35, மத்தேயு 10:29. இந்த 2 வசனத்தையும் படிக்கும் பொழுது
பலன் தருகிறார். நாம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நாம் ஊழியத்திற்கு வரும் பொழுது அதற்குரிய பலனை தருகிறார். தன் ஜீவனை வெறுத்து என் சிலுவை சுமந்து கொண்டு எல்லாரும் வீட்டையாவது வெட்டு என் ஊழியத்தை செய்யறவங்களுக்கு நான் பல மடங்கு திரும்ப தருவேன். குறிச்சிங்க, பலன் தருகிறார். அடுத்தது பாராட்டை தருகிறார். ஏசாயா 52:7, நாகூம் 1:15, ரோமர் 10:15. அதாவது இதை நீங்க குறித்து வைத்துக் கொண்டு உங்க விசுவாசிகளே சும்மாவே விசுவாசிகளை வீட்டில் இருந்தா போதாது, என் கூட வரணும், கிராமத்துக்கு கூட வந்து பாட்டு பாடுங்க, சாட்சி சொல்லுங்க, அப்ப ஏசப்பா உங்களுக்கு என்னென்ன செய்யறாரு பாருங்கன்னு சொல்லி இப்ப நான் உனக்கு சொல்றது அந்த வசனத்தை வச்சு போதிக்கலாம். சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி அதுல பாராட்டை கொடுக்கிறார். மத்தேயு 4:19-20 படித்து பாருங்கள். சீஷர்களை இயேசு பாராட்டுகிறார். மற்றவர்களுக்கு முன்னாடி இயேசு தன் சீடர்களை பாராட்டுகிறார், உயர்த்தி பேசுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஊழியக்காரங்க உடன் ஊழியர்களை உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவரை உற்சாகப்படுத்தணும். முக்கியமா வீட்டிலே கணவன் மனைவி ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும். நல்லா பாடணுமா, ரொம்ப அருமையா சொன்ன, நல்லா ஜபம் பண்ண. ஒரு கணவன் தன் மனைவியை உற்சாகப்படுத்தி தான் ஊழியத்துல கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும். ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும். பாராட்டுறீங்களா? வீட்டில் கூட சரி, மனைவி சமைத்து கொடுக்கிற சமையலை சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு போய் தூங்கிடக்கூடாது. சூப்பர், உடைய கேட்டரிங் சர்வீஸ் சமையல் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா, நல்லா செய்திருக்கிற, வெரி சூப்பர், வெரி நைஸ், பாராட்டி இருக்கிறீங்களா? இனிமே பாராட்டுங்க. அது எப்படி இருக்குதோ ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், பாராட்டணும். 40 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி, இன்னைக்கு வரைக்கும் நான் பாராட்டுறேன். அந்த சமையல் எப்படி இருந்தாலும் பாராட்டுங்கன்றேன். நான் 40 வருஷம் அப்படிதான் பாராட்டுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நல்லாதான் இருக்கும். 40 வருஷமா குடும்ப அனுபவம், கல்யாணம் ஆன புதுசுல இருந்த மாதிரியா இருக்கும். இப்ப சமையல 4 மாசம் போதாதா அவன் நல்லா கத்துக்கிறதுக்கு? பிக்கப் ஆயிட்டான். என்ன டவுட்டா இருந்தா எங்க அட்ரஸ் தர வாங்க, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க. அதுக்காக தான் பாராட்டை பெறுகிறோம். ஆண்டவர் நம்மை பாராட்டுகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். எப்பவுமே சீடர்களை அனுப்பும் பொழுது சாப்பிட வச்சுதான் அனுப்பியிருக்கிறார். ஒண்ணுமே இல்லை காட்டி கூட மீனை சுட்டு கொடுத்து சாப்பிட்டு போங்க நினைக்கிறார். ஒரு குறையாவது இருந்தது உண்டான்னு கேட்கிறப்ப ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க பாரு சீடர்கள். எங்களுக்கு ஒரு குறைவும் இருந்ததில்லை. அடுத்து நித்தியத்திலே பலன் உண்டு. யோவான் 4:36. நாம் இந்த உலகத்திலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நித்தியத்திலே நமக்கு மற்றவர்களை காட்டிலும் பலன் உண்டு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவங்களை சும்மா விட்டுருவாரா? அதிக ஆசீர்வாதங்கள். அடுத்து 1 கொரிந்தியர் 9:14. சுவிசேஷ ஊழியம் செய்கின்றவனுக்கு சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு. உலகத்திலையும் சரி, இப்ப வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு 3 நேரமா பைபிள் எடுத்து ஊழியம் செய்யறவங்களா ஆண்டவர் பட்டினி போடுவாரா? போட மாட்டார். நல்லா தெரிஞ்சுங்க. மற்ற காரியங்களுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். மோட்டார் சைக்கிள், காரு, பங்களா, வீடு, இடம், சர்ச்சு கட்டுறதுக்கு இடம், அதுக்கு ஜெபிக்கலாம். சாப்பாட்டுக்காக கவலைப்படுகிறது என்ன? உணவுக்காக, உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? அதை பரமபிதா ஏற்கனவே உங்களுக்கு தேவை என்று அறிந்திருக்கிறார். எங்க ஊழிய ஆரம்ப காலத்துல அடுத்த வேலைக்கு சாப்பாடு எப்படின்னே தெரியாது, ஆனா சாப்பாடு வந்துடும். ஆச்சரியமா இருக்கும். நாங்க கல்யாணம் 1985 ஜூன் 5, 2 பேரும், மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டார் 2 பேருமே எங்களை தனியாக அனுப்பிட்டாங்க. ஏன்னா எல்லாமே கிறிஸ்துவங்க. தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அந்த வசனமெல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆர்கேபேட்டில் 40 ரூபாய் வாடகை ஒரு வீடு. நாங்க எடுத்த 6 ரூபாய் மின் கட்டணம், மாசம் 6 ரூபாய் கரண்ட் பில், அவ்வளவுதான். இப்ப காண்டி அப்படிதான் எவ்வளவு நல்லா இருக்கும். நேற்று காலையில இன்னைக்கு காலையில எங்க பையன் போன் பண்ணி சொல்றான், கரண்ட் பில் ரீடிங் எழுதின்னு போயிருக்கிறாங்க பான்னு. எவ்வளவு வந்திருக்குது? 2350 ரூபாய். ஐயோ ஐயோன்னுவேன், கட்டிதான் ஆகணும், அப்படி இருக்குது. அப்ப பாருங்க, 40 ரூபாய் வாடகை, 6 ரூபாய் மின் கட்டணம், இவ்வளவுதான். எங்களுக்கு எந்த ஸ்தாபனமோ எந்த வருமானமோ ஊழியத்துக்கு வந்த பிறகு மந்த்லி பேமெண்ட்
அல்லது ஏதாவது ஒரு விசுவாசி மாசம் இவ்வளவு அனுப்புவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே விசுவாசத்தோட வந்தவங்க தான். என்னையும் நம்பி கேட்டாங்கல்ல, உன்னை நம்பி உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்கன்னு, என்னையும் நம்பி ஒரு ஐயா அவர் மகளை, அதுவும் மூத்த மகளை எனக்கு மனைவியா கொடுத்தார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் என் மாமனார். சுலபமான கேள்வியை ரொம்ப யோசிக்கிறீங்க. பெண்ணை கொடுத்தவர் தான் மாமனார். நான் 21 முறை மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா போய் வந்துட்டேன். 10 முறை அவங்க என் கூட வந்தாங்க. அதாவது ஒன்னு விட்டு ஒன்னு அவங்கள கொண்டு போயிடும். எனக்கு 3வது முறை மலேசியா, சிங்கப்பூர், அவங்களுக்கு முதல் முறை கூட்டின்னு போறேன். அவங்க கேட்கவே இல்லை. நானா வரையாமா என் கூட? அப்படியா வெய்யவா கூட்டின்னு போவீங்களா? ஆசையா இருக்குதா? வர. ஆமா. ஏரோப்ளான் எப்படி இருக்கும், மேலே ஏறுறப்ப எப்படி இருக்கும், இறங்குறப்ப எப்படி இருக்கும், ஆசை இருக்காதா? அலகாபாத்ல இருந்து போச்சு, அதை யோசிக்காதீங்க. அந்த ஏரோப்ளானை பற்றி யோசிக்காதீங்க. பொதுவா அவங்க சொன்னது எல்லாத்த விட அந்த மலேசியாவில் இருக்கிற ஜனங்க எப்படி இருப்பாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிற ஜனங்க எப்படி இருக்காங்க, அந்த நாடு எப்படி இருக்கும், அது ஒரு ஆசை அப்படின்னா. நான் சொன்னேன், மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு 2 கண் இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும், அந்த ஒரு மூக்குல 2 சந்து இருக்கும். ஐயோ, நான் அதை கேட்கலீங்க. அவங்க கலாச்சாரம் கொண்டு போயிட்டோம் பாருங்க. எங்களுக்கு இதுவே பெரிய பாராட்டு. அங்க இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லி பாராட்டினாங்க? 50 முறை கூட நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து வராங்க ஐயா, ஒரு தடவை கூட இது வரைக்கும் அவங்க மனைவியோட வந்ததே இல்லை. ஆனா நீங்க 3வது முறை வர்றப்பவே உங்க மனைவியோட வந்துட்டீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அவங்களுக்கும் சந்தோஷம், எங்களை அழைத்த ஊழியக்காரங்களுக்கும் சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு 5 சபையில் ஆங்கில சபைகளுக்கெல்லாம் என்ன கொண்டு போயிடுவாங்க, அவங்களே தமிழ் சபைகளுக்கு கொண்டு போயிடுவாங்க. காலையில பிரிஞ்சா ஐயா, சொந்த மனைவியை விட்டு காலையில பிரிஞ்சையா, நைட்டு தான் பார்த்தேன் என் கண்ணால. அப்பதான் எப்படி மீட்டிங், அவங்க ஒரு 4 இடத்துல. இப்போ அக்டோபர் 8 கிளம்புறோம் மலேசியா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மலேசியா ஒரு அம்மா வீடு மாதிரி. எப்பனாலும் போய் அங்க கதவு தட்டும் நேரடியா, ஒரு தொந்தரவும் கிடையாது. அருமையா நம்ம சொன்ன மாதிரி அங்க கூட இந்த கிராமப்புறங்களுக்கு அங்கெல்லாம் கம்பௌண்ட் வாங்க, கம்பௌண்ட்னா இங்கே கிராமங்கள், அந்த மாதிரி வட்டாரங்களுக்கு கொண்டு செல்லுங்கள், நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஐயோ ஐயோ ஐயோ, இது முஸ்லிம் கண்ட்ரி, தெருவில் எல்லாம் பேசக்கூடாது. அட பேசி பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு. ஆனா எப்படின்னா, ஒரு கிறிஸ்தவர் யாராவது அங்க இருந்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி, அதுவும் தெருவுதான், மைக் செட் வச்சு அழகா, அப்ப யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு முன்னாடி பிரேயர் நடத்துறோம். முஸ்லிம் கண்ட்ரியா இருந்தாலும் முறைப்படி சட்டப்படி அப்ளை பண்ணி நடத்தலாம். அந்த பர்மிஷன் எல்லாம் இருக்குது. இடம் வாங்கலாம்யா, சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் வாங்கலாம் ஃப்ரீயா. கவர்மெண்ட் முஸ்லிம் கண்ட்ரி தானே, முஸ்லிம் கண்ட்ரி இருந்தாலும் எப்படி மசூதி கட்டி கொடுக்குதோ சர்ச்சு கட்டி கொடுக்குது மலேசியா கவர்மெண்ட். கை தட்டி கத்திர சோதரம். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டு கட்டி வச்சிருக்கிற சர்ச்சுங்களா இடிக்குது. இந்தியா என்னமோ மத சார்பற்ற நாடுன்றோம், ஆனா இங்க எல்லாமே போச்சு. ஒரு இடத்துல ஸ்கூல் ஆண்டா புதிய ஏற்பாடு கொடுத்துனுக்கிறேன் பசங்களுக்கு. ஒரு அம்மா அதிகாரி பழகுது, ஏங்க நாங்க இங்க புதிய ஏற்பாடு கொடுத்துனுக்கிறீங்க அப்படி. ஏன் இங்க புதிய ஏற்பாடு கொடுக்குறீங்க? பழைய ஏற்பாடு கொடுத்தா பசங்களுக்கு புரியாதுமா, அதனால்தான் புதிய ஏற்பாடு கொடுக்குறேன். இல்ல சார், நீங்க கொடுக்கறது தப்பு, நீங்க கூட எதெல்லாம் கொடுக்க நான் வாங்கிக்கிறேன். இன்னும் மதம் மாத்துறீங்க. அவங்க வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை இதுதான், நம்மள மடக்கிறதுக்கு. இப்ப எங்கனாலும் நீங்க போய் கைப்பிரதி கொடுங்க, தெருவில் சுவிசேஷம் அறிவிங்க, அவங்க வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை மதம் மாத்துறீங்களா? இதுக்கு பதிலே சொல்ல தெரியாதா? மதம் மாற்றவில்லை, மனதை மாற்றுகிறோம். இல்ல சார், நீங்க பண்றது தப்பு. இந்த மாதிரி பசங்களை கெடுக்காதீங்க. மக்காகிற பசங்க கூட இதை படிச்சா நல்லா படிப்பாங்கம்மா. உனக்கு கூட ஒண்ணு வேணுமா தரேன். கொடுத்துட்டு வந்தோம். ரிச் ஸ்ட்ரீட், சென்னை ரிச் ஸ்ட்ரீட் என்னட்டேன், புதிய ஏற்பாடுகளை வாரி கொண்டு போய் வச்சுட்டேன். Here is one good news for you, brothers and sister. Good evening to everybody. அப்படி கிடைக்கிறா. மோட்சம் ஒன்று உண்டா, நரகம் ஒன்று உண்டா?
இந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி படியுங்கள். இயேசு எம்பெருமான் வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த அற்புதங்கள் படித்து பாருங்கள். முற்றிலும் இலவசம். கியூல வந்து நின்ட்டாங்க. இலவசம் சொன்ன பிறகு நம்ம தமிழ்நாட்டில் பாம்பு பிடிச்சி கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு போயினாங்கிறான். அப்புறம் அங்க ஒருத்தன்னு வாங்க வாங்க வந்தாரு, கொடுத்த ஒரு மரம் மறைச்சிட்டு போயிட்டான். அவனோடு எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. அவன் மறைச்சிட்டு வாங்காம போயிட்டான். தனியா வச்சிருந்தேன், அவனுக்குன்னு கொடுக்கறதுக்கு வச்சிருந்தேன், தனியா வச்சிருந்தேன் பாருங்க. அப்புறமா வர்றான், சாரி சார் இப்ப கொடுங்க பாருங்க, தீந்துட்டா கூட உங்களுக்குன்னு வச்சிருக்குது அப்படியே இருக்குது பாருங்கன்னு கொடுத்தேன். ஆண்டவர் கிரியை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கிராமங்களுக்கு போவோம். ஐயா சொன்ன மாதிரி எங்க வட்டாரம் ஃபுல்லா தமிழ்நாடு ஆந்திரா மிக்சிங். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் தனியா போனேன். கல்யாணம் ஆன பிறகு தனியா போறது இல்லை, 2 பேரும் போயிருவோம். சைக்கிள் இருந்த காலத்துல சைக்கிள்லயே போவோம். மோட்டார் சைக்கிள் வாங்கின காலத்துல மோட்டார் சைக்கிள் போவோம். கார் வாங்கின காலத்துல கார்ல அந்த ஸ்பீக்கரை வச்சு பைக்கெல்லாம் எடுத்துன்னு போவோம். என் மனைவி பாடுவாங்க தெருவில். ஆமா, கொஞ்சம் பயமா தான் தெரியும். நானும் பெரிய பராக்கிரமசாலி மாதிரி, நான் இருக்கிறேன்ல நீ பாடு, வருவாய் தருணம் இதுவே பாடி முடிப்பாங்க. ஒரு 20-30 பேர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுப்பாங்க. இயேசுவின் நாமம் பாடும். ஒரு 3 பேர் வருவான். அதுக்கப்புறம் பொறுத்து பார்த்தேன். உலகம் பிறந்தது நமக்காக, இயேசு பிறந்தார் உனக்காக, இயேசு மரித்தார் உனக்காக, உயிரோடு எழுந்தார் உனக்காக, உலகம் பிறந்த பாடுவேன். தப்புதான். ஜனங்களை வர வைக்கிறதுக்கு என்ன பண்றது? எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரா யாரோ? அது எம்ஜிஆர் பாட்டே இல்ல, அந்த ராகம். அவங்க அப்படி இருக்குது. கிராமத்து ஜனங்க எப்படி நம்மளுக்கு தான் தெரியுமே. வந்துருவாங்க 20 பேர். வாத்தியாரே நல்லா தான் பாடுற, இன்னொரு பாட்டு பாடுங்க. ஜீவ நதியாய் வருவார். நீங்களே சொல்லுங்க, ஜீவ நதி யாருன்னு கேட்டேன். ஐயா ஐயா இயேசுதாயா. உங்க வாத்தியாரே பாடி இருக்கிறாரு, இயேசுதான் ஜீவ நதி. வாத்தியாரே இயேசு, எம்ஜிஆரே இயேசுவை துதிச்சிருக்கிறப்போ நீங்க ஏன் துதிக்க மாட்டீங்க? இயேசுதான் உண்மையான தெய்வம். வாடா வாடா, எம்ஜிஆர் இயேசுவை துதிச்சிருக்கிறாரா? நம்ம கூட எம்ஜிஆர் கூப்பிட்ட கேட்க முடியும், அவரு எப்ப போயிட்டாரு. நயம் காட்டி பயில் காட்டி ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்துறதுக்கு டான்ஸ் கூட நம்ம டோமினிக் ஐயா திருப்பரசங்க பார்த்தோம் யூடியூப்ல. பசங்க என்ன மாதிரி டான்ஸ், என்ன பண்றது, வேற வழி இல்லை. எல்லாரும் வர வைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். ஒருத்தர் அடிச்சுக்கணும், மண்டே உடச்சணும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வேடிக்கை பாக்குறப்ப நாங்க சண்டை போடல, உங்களை எல்லாரும் வர வைக்கிறதுக்கு இப்படி நடிச்சோம், இப்படி எல்லாம் சண்டை போட்டு வாழ்க்கையில நிம்மதி இழக்காதீங்க அப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபைக்கு வந்த பிறகு அந்த எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கிடையாது. இங்க ஆபரேஷன், சபையில ஆபரேஷன். வந்துட்டான் ஒருத்தன். என் மனைவி பாட்டு பாடி முடிச்சாங்க, என் பையன் ட்ரம் அடிப்பான், நான் பேசுவேன். நல்லா 2 நிமிஷம் பேசின்னு இருக்கிறேன், வர்த்தா வந்துட்டேன். ஒரு 20 வயசு கூட இருக்காது. அண்ணாத்த நிறுத்து நிறுத்து, அண்ணாத்த நிறுத்துன்னு வரான். என்ன உன் பிரச்சனை என்ன? பேசுறத நிறுத்திட்டு இந்த தெருவில் பேசாது, நீ வேற எங்கன்னா போய் பேசணும். சரி, உங்க தெருவு எதுன்னு? அது 5வது தெரு, அங்க வந்து பேசினா நீ நிறுத்து. இது உங்க தெருவான்னு இல்லைன்னா அப்ப நீ அமைதியா கேளு. ஏன்னா கோபப்படவே கூடாது. அவனுக்கு நல்ல புத்தி சொன்ன பாருங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம், டேய் அவர் எதை சொல்றன்னு வராரு, கேள்றா, உனக்கு பிடிக்காத சொன்னா நிறுத்தலான்ட்டாங்க. அவன் போய் நிறுத்தான், மரத்தடியில் நின்ட்டான். 15 நிமிஷம் தான் இயேசு கிறிஸ்து பற்றி தெளிவா பேசி முடிச்சுட்டேன். புதிய ஏற்பாடு இருக்குது. இந்த புதிய ஏற்பாடு இயேசு பற்றி வாழ்க்கை வரலாறு, அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், இயேசு எப்படி வரப்போறாரு, மோட்சம் நரகம் உண்டா, எல்லாம் சொல்லி இலவசம் அங்கதான் இருக்குது. அந்த பையன் ஓடியாந்து, சார் என்கிட்ட 10 கொடுங்கன்ட்டான். யாரு தடை பண்ணானே அவன் 10 கொடுங்கன்னு வாங்கிட்டு எங்க கண்ணு எதிர்க்காவே அவன் பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணிட்டான் பாருங்க. என் கண்ணு எதிர்க்காவே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டான். அல்லைங்க சொல்லுங்க. கூட்டம் முடிச்சதும் வந்தான். சார் ஒரு நிமிஷம், நான் ஏன் தடுத்தேன்னா, நீங்க பேசின மாதிரி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. நாங்க வணங்குற சாமியெல்லாம் அசிங்கமா தீட்டி பேசினாரு. கல்லை வணங்குற, மண்ணை வணங்குற, அது பேய், அது பிசாசுன்றதுக்குள்ள எங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது அதானே, கோவம் வராது இருக்கும். நீங்க என்னடான்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு மதத்தை பரப்பு வரல, ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார்,
உங்களுக்காக சிலுவையிலே பலியானார், உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போறாரு. தம்பி தங்கையே ஐயா வாங்க, இயேசு கிட்ட வாங்கன்றீங்க. கேட்க கேட்க ரொம்ப பேரானந்தமா இருந்தது. இந்த மாதிரி அவர் பேசல. அதான் ஊழியக்காரங்க கொஞ்சம் கவனிக்கணும். கிராம ஊழியர்கள் கொஞ்சம், நம்ம டோமிக்கு ஐயா பாருங்க அழகா அதை கண்டிச்சு பேசினாலும், குடி, விபச்சாரம், வேசித்தனம், பாவம் இதெல்லாம் எவ்வளவு கண்டிச்சு பேசலாம், எவனும் வந்து நம்மளை அடிக்க மாட்டான். நீங்க பிசாசு காரியத்தை தாக்கி பேசுறப்போ அவங்ககிட்ட தான் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்குது. எதுக்கு அதை தாக்கணும்? நிறைவானது வரும்பொழுது குறைவானது தானா ஒழியும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது தானா ஒழியும். நல்லா கவனிங்க. ஒண்ணுமே இல்லாத நம்ம ஏன் தாக்கி பேசணும்? நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒருத்தர் அந்த கல் கோயிலுக்கு முன்னாடி கல்லெல்லாம் நட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த சாமின்னு சொல்லி அவங்க நினைச்சு கும்பிடுவாங்க. ஒரு தீவிர ஊழியக்காரர் வந்து இதெல்லாம் கல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வகை உழைச்சாரு. அந்த கல்லை அவர் கால் எலும்பு பிரச்சனை ஆயிடுச்சு, கால் எலும்பு விலகிடுச்சு, விழுந்துட்டாரு. அந்த ஜனங்களை அவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அப்ப யாரு அன்பு? ஒரு இந்து மனுஷனுக்குள்ள இயேசுவின் அன்பு அவனையும் அறியாம இருக்குது. நீ இயேசுனார் ஊழியக்காரு, இது கல்லு மண்ணுன்னு தெரிதல, அதை எதுக்கு தாக்கி பேசுற? கிராம ஊழியர்களுக்கு என் வேண்டுகோள் இதுவே, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போ. பிராமணர்களா இருக்கிற தெருவில் நான் போய் நிற்பேன். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்ராய நமக, 20 பேர் வந்துருவான். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக, இன்னொரு 20. ஓம் ஸ்ரீ திரிசூலாய நமக, இன்னொரு 20. ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக வந்துருவாங்க. இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா அங்க கோயில்ல? ஆமாயா ஆமாயா, நீங்க சொல்றீங்க, நீங்க இயேசு கிறிஸ்து ஊழியக்காரு, வாங்க அதுக்கு அர்த்தம் சொல்றேன். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்ராய நமக, கன்னிகையின் வயிற்றில் இருந்து பிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக, பிதாவின் ஒரே பேரான குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ திரிசூலாய நமக, சூலத்தை போன்ற மரத்தில் தொங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ உமாத்தியாய நமக, உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓம் ஸ்ரீ கால காலாய நமக. புரியுது இல்ல? சமஸ்கிருதமா இருந்தாலும் கொஞ்சம் லிங்க் வரும் தமிழ்ல. அப்படியா, நாங்க இயேசுநாதரை தான் துதிக்கிறோமா, அவருன்னே தெரியாம நாங்க துதிக்கிறோமா? ஆமாய்யா, இனிமே புரிஞ்சுக்கிட்டு துதிங்க. அது பிராமணர் மத்தியில மாறணும் மாறணும். அங்க போயிட்டு அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது, எங்க எங்க பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். நம்மளுக்கு தெரியும் அக்கினி என்னன்னு தெரியும், அவனுக்கு தெரியுமா? அங்க போய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஏன்டா கர்த்தரன்னுவா? கர்த்தர்னா அவனுக்கு தெரியாது. எம்பெருமான் இயேசு, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அப்படி இந்து பாணியிலே போனோம், அவங்க பாணியிலே போய் தான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டாடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருக்கு சொல்றோம். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இந்து ஸ்லோகம் 52 இருக்குது இயேசு பற்றி. இந்த கன்னி சுத்ராய் நமக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 52 இருக்குது. சாது செல்லப்பா இதெல்லாம் சொல்லிதான் அநேக ஆத்துமாக்களை அவர் கிறிஸ்தவனை வழிநடத்தினார். அவர் பூசாரியா இருந்தவர், தற்கொலை நிம்மதி இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனவர். ஒரு பூசாரிக்கு அவர் வணங்குற தெய்வம் உண்மையா இருந்தா தற்கொலை பண்ண போயிருப்பாரா? போயிட்டாரு, தண்டவாளத்து வரைக்கும் போயிட்டாரு. அங்க வெயிட் பண்றாரு ட்ரெயினுக்காக. ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இவனா சாது செல்லப்பா சாட்சி யூடியூப்ல போட்டு பாருங்க. இப்ப வேணா நைட்டுக்கு தண்டா சாகுன்னு சொல்லி போன இருக்கிறாங்க எல்லாரும். நைட்ல பாருங்க, சாது செல்லப்பா சாட்சி. நல்ல ஐ லைக் வெரி மச் திஸ் மேன் ஆஃப் காட். அவர் பிரசங்கத்தை நான் நேரடியா நின்று பார்த்து கேட்டிருக்கிறேன் வேலூர்ல. அப்போ எங்கேயோ பந்தல் போட்டு ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு. வாலிபனே, நீ தற்கொலை செய்ய காத்திருக்கிறாய், வேண்டாம், உன் தற்கொலையை நிறுத்து, இயேசு உன்னை நேசிக்கிறார். நான் தற்கொலை பண்ணிக்க போறது அவருக்கு எப்படி தெரியும்? இதை நிறுத்தி வச்சுட்டு போயிட்டார். போனா அங்க இயேசு கிறிஸ்து கூட்டம். அங்க ஆல்டர் கால் கொடுக்குறப்ப இவர் போய் முன்னாடி ஒப்பு கொடுத்து இயேசுநாதருக்காக வந்தவர் தான். அதே காவி டிரெஸ்ஸோட இந்துக்களை நம்ம ரட்சிப்புல நடத்தணும். அந்த ஒரு கலாச்சாரம் மாறாம இந்துக்களுக்கு இந்துவாக அவர் மாறி இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளை கடைபிடித்து போதித்திருக்கிறார். பவுலப்போஸ்தலன் ஊழியத்தில் கூட பாருங்க, யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, புறஜாதிக்கு புறஜாதியாராக நான் மாறினேன். ஒரு தடவை மொட்டை அடிச்சிட்டாரு பவுலப்போஸ்தலன். என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மொட்டை அடிச்சுன்னு போய் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்?
நம்ம பாணியிலே போயிட்டு பரம எருசலேமே இந்த பாட்டை கிராமத்துல பாடினா எங்கடா இறங்குது, எங்க இறங்குது, என்ன பாடுற நீ கேட்பான். சுவிசேஷ பாட்டு நிறைய இருக்குது ஐயா, இல்ல சிம்பிளா. அந்த காலத்துல நாங்க இயேசுவின் நாமம் இனிதான நாமம், வருவாய் தருணம் இதுவே, இன்பம் இது பேர் இன்பம் இதே. இது ஒருவேளை பழசுன்னு நினைக்கலாம். இப்பதான் இதுக்கு நிறைய இருக்குது, சுவிசேஷ பாட்டு வந்திருக்குது. இந்த வயசான கட்டிங்க அதை பாடுறது இல்லை. எனக்கு 67 வயசு ஆகுது, நானும் வயசான கட்டுதான். ஆனா நாங்க பாடுவோம். இப்ப இருக்கிற வாலிப பசங்க சிலர் நல்லா புது பாட்டு எழுதி பாடுறாங்க, ஒரு சிலர் விட்டுருங்க, மீதி இருக்குது நல்லா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் தீர்க்கவே பூலோகம் வந்தாரையா, அவனே டான்ஸ் ஆடுவான். மோடியா இருந்தா கூட அவர் டான்ஸ் ஆடி இருப்பாரு. அதை கடைபிடிங்க. சுவிசேஷம் மாற்றவே முடியாது. இயேசு பிறந்தார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு உயிரோடு எழுந்தார். இதான் சுவிசேஷம். வேற சுவிசேஷம் யாராவது சொன்ன நம்பாதன்ட்ட. நடக்க வேண்டிய ஒரு நல்ல நிகழ்ச்சி, இயேசு வரப்போகிறார். அந்த வருகை வரைக்கும் நாங்க பேசுவோம், இயேசு வருகிறார். அந்த வருகைக்கு ஆயத்தமா அன்பு ஜனங்களே வாங்க இயேசு கிட்ட, அந்த எம்பெருமான் இயேசு கிட்ட வாங்க, நீங்க நினைச்சது நடக்கும், வச்சது தொலங்கும் அப்படின்லாம் அவங்க பாணியில கொண்டு போறப்போ குழந்தை குட்டிங்களோட வந்துருவாங்க. அன்பினால் தான் நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். யாருக்குமே நம்ம சாபம் போட முடியாது, கூடாது. கேஜி கண்டிகை நேரம் ஒரு ரோடு, ஆர்கேபேட்டைக்கு ஒரு ரோடு, திருத்தணிக்கு ஒரு ரோடு, கேஜி கண்டிகை அங்க ஒருத்தர் சொல்றாரு. அப்புறம் சொல்றேன் பாருங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அங்க கட்டி வச்சிருக்கிறாங்க. எங்க பையன்கிட்ட கைப்பிரதி கொடுத்துட்டேன், நீ நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஃபுல்லா கைப்பிரதியை கொடுத்துட்டு வந்துரு. நான் பேசுறேன், அது மேல நின்று கொண்டு சுவிசேஷத்தை அறிவிச்சேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அவ்வளவு அழகா அருமையா கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா கேட்டாங்க. கைப்பிரதி எல்லாம் வாங்கிட்டாங்க, புதிய ஏற்பாடு சுவிசேஷ புஸ்தகம் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு இந்து மனிதர், ஐயா ஒரு டீ தரேன், 2 வடை தரேன், சாப்பிட்டு நீங்க போங்கன்னா. இல்ல நாங்க சீக்கிரம் போய் சேரணும், ஒண்ணு வேணாம், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றின்னு. ஐயா ஐயா இதை நீங்க சாப்பிடலன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. பாருங்க, அது ஒரு சாதாரண காரியம். அந்த மனிதன் உள்ளத்துல ஆண்டவர் கிரீச, ஐயா ஒரு டீ 2 வடை எவ்வளவு இருக்கும், அங்க அந்த பணம் நம்ம கிட்ட இல்லையா, இருக்குது. அந்த மனிதனுடைய அன்பு பாருங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதான் நமக்கு வாக்குத்தத்தம். எங்க பையனுக்கும் எண்ணெய் நிக்க வச்சு வற்புறுத்தி அந்த வடையை சாப்பிட்டு டீ குடிச்சு முடிஞ்ச பிறகுதான் அவர் அனுப்பினார் எங்களை. நல்லா இருப்பா, இயேசு பகவான் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். அன்பு இருக்குது தெரியுமா, விளைந்த பலன் நிறைய விளைச்சல் இருக்கிறது. ஐயா ஆடிக்கிறதுக்கு டைம் ஒரு முறை ஆர்கேபேட் டு திருத்தணி, திருத்தணி டு திருவள்ளூர் ட்ரெயின்ல போனோம். திருத்தணியில மேல் திருத்தணியில நிறுத்திட்டாங்க பஸ். ஆடிக்கிறதுக்கு டைம்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வராது, உங்களுக்கு தெரியும். அங்கங்க நிறுத்திட்டு அவங்க எல்லாம் இறங்கிட்ட நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். அன்னைக்கு சண்டே, கிறிஸ்தவர் நான் பார்த்தாவே தெரியுது, மோட்டார் சைக்கிள்ல சார் 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 ஒட்ட ஐயரு அங்கி போட்ட ஐயரு சிலுவை மாட்டணும். பின்னாடி காலியா தான் இருக்கிற இடம், பைபிள் முன்னாடி வச்சிருக்கிறாரு. நேற்று ஐயா நானும் ஊழியக்கார மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் போயிருக்கிறேன். போயிட்டார் ஒரு இந்து பூசாரி, குடும்பி விட்டுக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு அவரே வாலண்டியரா வந்து நிக்கிறாரு. எங்க சார் போகணும், ரயில்வே ஸ்டேஷன் போகணும் சார், திருத்தணி. உட்காருங்க பின்னாடி. யாரு அவரு? அர்ஜென்ட்டா பூசாரி மலை மேல போய் சேரணும். அவரு அன்னைக்கு ஸ்பெஷல், அவரு தான் டீச்சர். கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டுட்டு சொன்னாரு, எனக்காக இயேசு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குங்க. இது போதுங்க. நான் சொன்னேன் கை வச்சு தோல் மேல, நீங்கள் இயேசுவின் ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் அல்ல, இயேசு எம்பெருமான் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். அப்படிதான் சொல்லி அனுப்பினேன். அந்த பட்டை கொட்டை நெட்டை அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது தானா போயிடும். சபரிமலைக்கு போயிருந்தோம் ஒரு முறை. நீங்க ஏன் அங்க போனீங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான். யோசித்து பாருங்களா, பிரசங்கம் இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் பேசி முடிச்ச அவ்வளவு பேர் வந்து முட்டி போட்டாங்க. செவம் பண்ணி முடிச்சோம். சொல்றான், உன்னை எதுக்குடா அங்க நம்ம போனோம், இப்படியே வீட்டுக்கு போலாம் வாடா. அவங்க சபரிமலைக்கு வந்தவங்க அதுக்கு போறதுக்கு ஒரு 100 அடி முன்னாடி அங்க மீட்டிங் நடக்குது. அங்க போறத தடுத்து நிறுத்தியது இயேசுவின் வல்லமை. நாங்க சொல்லவே இல்லை.
ஜெபம் பண்ணி முடிச்சுதான் அவன் சொல்றான், 10 பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டான் வந்த வழிய. அந்த முக்கியமான இடத்துக்கு அவன் போகவே இல்லை. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. மறுநாள் இயேசு வருகை அங்கேதான் சபரிமலையில. பயப்படவே இல்லை, பேசி முடிச்சோம். எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணிக்கினாங்க. கடைசியா 2 பேர் வந்தாங்க, வாட்ட சாட்டமா, நல்ல உயரமா, நல்லா மீசை பயங்கரம். பார்த்தா அதாவது அவங்க முகமே மீசைக்குள்ளதாங்குது. முகத்துல மீசை இல்ல, மீசைக்குள்ள முகம் இருக்குது. ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா, இன்னைக்கு நீங்க பிரச்சாரம் பண்ண கூடாதபடி நாங்க 2 பேரும் மந்திரவாதி. அவங்க சொல்றாங்க, பேசுறப்ப நீங்க மயக்கம் போட்டு விழணும், இல்ல ரத்த வாந்தி அடங்கணும், இல்ல தாறுமாறா பேசணும்னு பின்னாடி ஜனங்களுக்கெல்லாம் பின்னாடி மந்திர சக்தி போட்டுக்கிட்டே இருந்தோம். நீங்க வழக்கம் போல உங்க பாட்டுக்குன்னு பேசி முடிச்சிங்க, எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டீங்க. நாங்க பேசிக்கணும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து தான் ஒஸ்தி போல தெரியுது, இந்த மந்திர சக்தி இங்க பழிக்கல, எங்களுக்கு இந்த மந்திர சக்தி பழிக்கல, நாங்க இது எங்க வாழ்க்கையில் இப்படி பார்த்ததே இல்லை, அதனால எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு முட்டி போட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் கேட்டேன், மக்களை கெடுத்து நாசமாக்குற இந்த மந்திர சக்தி, இந்த மந்திர வேலையை விட்டுட்டு ஏதாவது நல்ல வேலை வயிற்று பிழைப்புக்காக இனிமேல் செய்து நாங்க ஏசப்பாவை துதிப்புன்னு ஒத்துக்கிறது வந்தா நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன்னு. ஆமா சார், இனிமே எங்களுக்கு எதுக்கு, அதான் தோத்து போச்சே, அது அப்பியர் ஆகவே இல்லை. அதாவது அவங்களுக்கே தெரியுமா, இந்த மந்திர சக்தி பயன்படுத்துறப்போ அது அப்பியர் ஆனாதான் அவங்க கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த குட்டி சாத்தான அதுக்குன்னு பவர்ஃபுல் சாத்தானெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நடந்து போறதுக்கு முடியலன்னா தாவி தாவி போய் அட்டாக் பண்றதுக்கு. அவனுங்களுக்கு அது பழிக்கல, எந்த சாத்தானும் குட்டி சாத்தான் அங்க வரல, அதனால கட்டளையிட முடியல, செத்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எங்களுக்கு அந்த மந்திர சக்தி இப்ப இல்லன்ட்டான். போச்சா, நிறைவானது வரும்பொழுது அவனுக்குள்ள இயேசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தலைமையில கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணி, நானும் என் மனைவி என் பசங்களோட, அப்பெல்லாம் சின்ன சின்ன பசங்க, என் பசங்க, அவங்க கிட்ட கூட மை கொடுத்து பாட வச்சோம். பிள்ளைகளை அப்படி பயிற்சி பண்ணுங்க. எப்படி ஒரு தொழிலாளி அவன் தொழிலை தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ, முடி வெற்றவர் கூட பாருங்க, நீ என்ன வேணா படி, தொழில் கத்துக்கிடான்னு பையனுக்கு கத்து கொடுக்கிறார். ஊழியக்காரரே, உங்க பிள்ளைகளை மக்கள் அனுப்பின காணிக்கை தானே படிக்க வச்சுங்க, நல்லா படிக்க வச்சு ஊழியம் செய்ய வைங்க. அவங்கள பெரிய பெரிய ஆளாக்குனாலும் அவங்கள ஊழியமும் செய்ய வைங்க. இப்ப டாக்டர் வேலையும் செய்யட்டும், அப்படியே ஊழியம் செய்யட்டும். என் மகள் பிசியோதெரபிஸ்ட், அதனால கைப்பிரதி பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற பாணியில கைப்பிரதி பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் போய் கொடுக்குறாங்க. ரோட்ல, வீதியில, அதே போல சாப்பாடு வாரத்துக்கு ஒரு முறை சமையல் ஒரு 10-20 பேருக்கு செய்து அவங்கள ரோட்ல உக்காந்து இருப்பாங்க பாருங்க, பாவம் பெண்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே வெயில்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சாரி ஆன்லைன்ல வர வச்சு ஒரு 50-30 சாரி வர வச்சு அதை வச்சிருந்து யாருக்கு போய் இது சேரணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எதையாவது செய்யுங்க, இன்னும் அவங்க ஃபிட்னஸ் விடலையே, அந்த பணத்தில் தானே ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க பட்ட பாடு போகலைனா, நீ நல்லா படுறாடே, நீ பெரிய டாக்டர் ஆகு, கலெக்டர் ஆகு, சுரண்டு நரகத்துக்கு போய் சேரு, அப்படியே சொல்ல முடியும்? வேண்டாம். நீங்கள் ஊழியக்காரரா, உங்கள் பிள்ளைகளும் ஊழியக்காரரே, அடுத்த சந்ததியை உருவாக்கு. அவங்க வேலை செய்தா கூட பரவாயில்ல, ஊழியமும் செய்யட்டும். எங்க காலகட்டம் ஆண்டவரே பிரத்யட்சமா, மகனே எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்கு வா கூப்பிட்டாரு, வந்தோம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நானே சொல்லுவேன், ஒண்ணு ஆண்டவரை கூப்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அது வரைக்கும் நீ வேலை செய்து கொண்டு ஊழியத்தை செய். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கனம் பண்ணுவார், கனம் பண்ணுவார். பவுல் வாழ்க்கை பாருங்க, அவருக்கு பணம் தேவை, கூடை பின்னி ஆக்கில்லா பிரிஸ்கல்லா கிட்ட போய் எனக்கு இந்த வேலை தெரியும்னு சொல்லி கேட்டு அந்த வேலை செய்து அந்த கூலியில தான் தனக்கும் தன் உடன் ஊழியர்களுக்கு அவர் கொடுத்தார். ஏதாவது ஒண்ணு, நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் இறந்து திரிகிறதை அவர் காண மாட்டார். யோசித்து பாருங்க, பசி பட்டினியா எத்தனை இடத்துல கிராமத்துல நீங்க போய் பேசினப்போ பசியின் கொடுமை தாங்க முடியல. அந்த காலகட்டத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப எவ்வளவு பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை சொல்லுங்க மற்றவங்களுக்கு. சாப்பாடு கிடையாது. இப்ப ஸ்ரீலங்கா போயிருந்தோம், போன மே மாசம் நானும் என் மனைவி ஸ்ரீலங்கா போயிருந்தோம். ரொம்ப வறுமை, அந்த நாட்டில் ரொம்ப வறுமை. ஒரு சாப்பாடு 1000 ரூபாய், ஒரு 5 இட்லி 800 ரூபாய். நாங்க பார்த்தோம், நாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லுங்கி, பால் பவுடரு,
பல்காரா, மைதா மாவு, கேழ்வரகு மாவு, சுகர் குறைத்துக்கு எல்லாரும் போன் பண்ணி புக் பண்றாங்க. எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். பிஸ்கெட் ரொம்ப பிடிக்குமா சிலருக்கு, வாங்கிட்டு போய் கொடுத்தோம். அவங்களுக்கு அப்படியெல்லாம் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்துட்டு, தமிழ்நாட்டு 1000 ரூபாய் இல்ல, நம்மளால முடியாது, அந்த இலங்கை 1000 ரூபாய், இலங்கையில 1000 ரூபாய், நம்ம ஊர்ல 300 ரூபாய் தான். கொஞ்சம் டம் பிடிச்சி சொந்த பந்தம் அண்ணன் தம்பி கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தோம். நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? சிம்பிளா தான். 2 சாப்பாட்டுக்கு பதிலா 1 சாப்பாடு அவன் கொடுக்க மாட்டான், 2 பேருக்கு 1 சாப்பாடு தர மாட்டான். பார்சல் வாங்கிட்டு வந்து நாங்க தங்குற ரூம்ல ஒரே பார்சல் வாங்கிட்டு வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிட்டு அந்த ஒரே பார்சலை சாப்பிடுவோம். அவ்வளோ திருப்தியா சாப்பிட்டு முடிப்போம். அதுலயே கொஞ்சம் மீறும். அல்ல சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு பாத்தீங்களா? வயிறு அந்த நேரத்தில் சின்னதாகிட்டார். சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுற நேரத்தில் வயிறு சின்னதாகிட்டு பசி இல்லாத பண்ணிடுவார். நல்லா இருக்கிற இடத்துல பிடிச்சி அடிக்கலாம். கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு மொய் எழுதிட்டு நல்லா சாப்பிட்டு வரலாம். சரி, அடுத்தது போலாமா? உங்கள் நாமும் பரலோகத்தில் எழுதி இருக்கிறது. லூக்கா 10:17 எப்படி எல்லாம் கனம் பண்றாரு பாருங்க. லூக்கா 10:17 குறிச்சுங்க, ஒரு கொட்டேஷன் மட்டும்தான். உங்கள் நாமும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது. மார்க் 3:15, லூக்கா 9:1 பிசாசுகளை துரத்தும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துங்கள் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டாரு. அங்க போய் தலைமையில் கை வச்சு கெஞ்சி கூத்தாடி ஜபம் பண்ண கூடாது. நம்மளாம் யாருக்குன்னே ஜபம் பண்ணி ரெடியா இருக்கிறோம். பிசாசு இயேசு நாமத்துல இந்த மகனை விட்டு இந்த மகளை விட்டு ஓடிப்போம், அவ்வளவுதான். அங்க போய் அழுதுன்னு அப்பா அப்பா அது ஒன்னா அடிச்சு தள்ளிட்டு போயிடும். நீ ஏன்டா அழற? தப்பு. என்ன சொல்றாரு இயேசு? தைரியமா ஓடிப்போ, இயேசு நாமத்தை சொல்லணும். யாருக்காவது இன்னும் பிசாசு தோத்திர வரம் கிடைக்கலாம், இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. விடக்கூடாது. நம்ம ஒரே நோக்கம் ஆத்தும ஆதாயம். யோவான் 12:26 படிச்சிட்டோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அடுத்தது பிலிப்பியர் 2:30 உங்கள் குறைவை நிறைவாக்குகிறார். அடுத்த பேட்சுக்கு வரலாம். நம் குறைவுகளை என்னுடைய மனைவி சொன்ன மாதிரி மனிதர்களிடத்தில் அல்ல, நம் தேவைகளை கர்த்தரிடத்தில் நாம் சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 3:8 ஆவிக்குரிய வேலை இது. உலக பிரகாரமான காரியமெல்லாம் உலகப்பத்தோடு முடியுது. ஊழியம் ஆவிக்குரிய வேலை, ஆவிக்குரிய மகிமையான சேவை, சர்வீஸ். அதுதான் ஃபாதர்ன்றாங்க நம்மள, பாஸ்டர், ஊழியக்காரு, தேவ மனிதர். ஆவிக்குரிய வேலைன்னு மனசுல வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். சங்கீதம் 135:14 கர்த்தர் தமது ஊழியர்கள் மேல் பரிதாபப்படுகிறார். குறைகள் ஒருவேளை இருந்திருக்கலாம், அதை கூட அவர் மன்னித்து விட்டு நம் பக்கம் அவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மணிக்கணக்கா பைபிள் படிங்க ஐயா, மணிக்கணக்கா படிங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. சாப்பிட வேண்டிய நேரத்தில் கரெக்டா சாப்பிட்ரு. வீணா பட்டினி போட்டு உடம்பு தேவாலயத்தை நம்ம கெடுத்துக்கூடாது. புருஷர்களே, நீங்க குடும்பத்துக்கு செய்யக்கூடிய முதல் ஒரு உதவி என்ன தெரியுங்களா? சேவை. நீங்க உருப்படியா சாப்பிடுங்க. உங்க குடும்பத்தை பார்த்துக்கணும்ல. நீங்க சிக்கானீங்கன்னு வச்சுங்க, உங்க மனைவிக்கும் தூக்கம் வராது, பிள்ளைகளுக்கும் கஷ்டம். பாருங்க, குடும்பத்துல ஒரு பாஸ்டர் அல்லது சுவிசேஷகர் சிக்கானா அந்த குடும்பமே பாதிக்கப்படும். பாஸ்டிங் இருக்கிறத நான் வேண்டாம்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சாப்பிடுறோமோ அவ்வளவா உபவாசத்தை நேசிக்கிறோம். அதுக்காக நிறைய பேர் அதான் செய்யற தப்பு. கடும் உபவாசம், கடுமையா தண்ணி கூட குடிக்காம. நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி இயேசுநாதரே மாத்திரத்துக்கு ஒருத்தர் 40 நாள் உபவாசம் தரான். ஒருத்தர் இயேசுநாதரே மாத்திரத்துக்கு 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணாராம். நீர் மாறணும், நீர் மாறணும். எனக்கு ஏத்த மாதிரி 40வது நாள் சொன்னாராம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்ன பிரயோஜனம்? நீ 40 நாள் உபவாசம். உபவாசம் நம்மைத்தான் மாற்றும், நாளுக்கு நாள் மாற்றும். அதே நேரத்தில் சாப்பிட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வெள்ளக்காரன் சொன்னான் 8:1:8 காலையில் 8க்குள்ள டிஃபன் முடிக்கணும். 7:30 8க்குள்ள முடிக்கணும். சகோதரிகள், கொஞ்சம் உங்கள் புருஷனை 8க்குள்ள 2 இட்லி ஆனால் கொடுத்துருங்க, இல்லை பிஸ்கெட்டாவது கொண்டாந்து கொடுத்துருங்க. மதியம் நல்லா பிடிக்கலாம், மருத்துவம் சொல்லுது. சாயந்தரம் சர்க்கரை இல்லாத ஒரு டீ பால். எனக்கு சர்க்கரை இல்லை, சுகர் இல்லை, முன்கூட்டியே ஒரு முன் காப்போம் திட்டம். நைட்டு சிம்பிளா ஒரு சாப்பாடு,
அதே வெள்ளக்கார சொன்னா, காலையில கிங்கு மாதிரி சாப்பிடு, மதிய உணவு உன் நண்பர்களோடு சாப்பிடு, இரவு உணவை உன் எதிரிக்கு எடுத்து கொடுன்னா. ஏன்னா இரவுல சாப்பிடுறது தப்புன்றாங்க. ஒரு பழமா பால் அவங்க அதான் அவ்வளவுதான், அவங்க நல்லா இருக்கிறான். அதனால நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாட்டில் தூங்கி எழுந்த பிறகு சோத்திரம் 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 சோத்திரம். மனைவி வந்து காப்பி கொடுப்பாங்க, காப்பியை குடிச்சிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்னங்க டிஃபன் வேணாம், கர்த்தர் உபவாசம் இருக்கு சொல்றாரு. டிஃபன் எல்லாம் செஞ்ச பிறகு இது ரைட்டா, முதலே அவுட்டாங்க. சோத்திரம் சோத்திரம் செய்த பசங்களுக்கு அந்த அம்மா, டேய் அப்பா உபவாசம் பண்ணா, ஏன் அவரு என்ன முதலே சொல்ல மாட்டாராமா, அவர் பெரிய லாடு நமக்கு தான் சா. இந்த காலத்து பசங்க அப்படிதான் பேசும். அப்புறமா அப்படியே தண்ணி கூட குடிக்காம உபவாசம் 1 மணிக்கு முடிச்சுட்டு அப்புறம் மதியம் சாப்பாடு அப்படி கொட்டிக்குவாங்க ஃபுல். அந்த கோணி பைய கட்டவே மாட்டாங்க, தைக்கணும் அப்படின்னா அப்படி எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. நம்ம வயிறு இப்படி இருக்குது, அரை போட்டா அப்படி இப்படி வேலை செய்யும், ஃபுல்லா போட்டா அப்படியே நிற்கும். அதனால தான் அப்படியே நிற்கும், முன்னாடி பின்னாடி அடிச்சு கொளுத்திடும். அதான் நிறைய பேருக்கு தெரியல. நைட்டுக்கு இன்னும் ஓவரா இது தவிர்க்கப்பட வேண்டும். மதியம் ஓகே, இரவு சாப்பிடாது கூட நீங்க தூங்கலான்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு மகிழ்ச்சி சொல்லுங்க எல்லாரும், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அல்ல சொல்லுங்க. சரி, ஒரு கேள்வி எங்க போனாலும் கேட்கறது தான். ஒரு நாளைக்கு 1/2 hour, அரை மணி நேரம் சிரிக்கணும். மருத்துவம் சொல்லுது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கணும். 1/2 மணி நேரம் சிரிக்கிறீங்களா? சரி, கடைசி அங்க மனைவி முகத்தை பார்த்து எப்ப சிரிச்சிங்க? கல்யாணம் ஆனப்பா உங்க சொந்த மனைவி முகத்தை பார்த்து எப்ப சிரிச்சிங்க? ஞாபகம் இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க, கண்டிப்பா சிரிக்கும். முடிச்சிடலாம், நீங்க நிக்கிறப்ப தெரியுது. முடிச்சிடறையா? அடுத்து அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார். 104:4 சங்கீதம் 104:4 எபிரேயர் 1:7 கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை எப்படியெல்லாம் கனம் பண்றாரு. அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார். இன்ஸ் எடுக்கிறவங்க சீக்கிரம் எடுத்துருங்க. 34:22 ஊழியக்காரருடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார். 35:27 ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இதை சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புறதா சொல்றது பைபிள். அப்பா சுகத்தை தாரும், முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எழுதி நிக்கலாமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கொஞ்சம் சோர்ந்து போகாதீங்க, 2-3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் உங்கள் சுகத்தை இன்றைக்கு விரும்புகிறார், என்றென்று விரும்புகிறார், என்றென்று விரும்புகிறார். நன்றி தகப்பனே. நம்ம ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கலாம். ஆண்டவரே என் ரட்சகா, இன்று வரை அற்புதமாய் நடத்தின கர்த்தர், தயவு செய்து 7 மணி நின்று 2 கரங்களை உயர்த்தி சோத்திரம் சோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம் ஃபாதர் பாடினார், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்டான்ஸா பாடி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மையே நேசிக்கின்றேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மையே நேசிக்கின்றேன். அழைத்தீரவும் சேவைக்கே, என்னை அழைத்தீரவும் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ? எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எல்லாம் சொல்லுவோமா? எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். பலியாகி என்னை மீட்டீரே,
பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் துறந்தீரையா, பரலோகம் துறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆஷா ராபா காபா டூதரபா ரிதரக பலபர காந்தரபி. அன்பு தேவ மனிதர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அடிமை சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகபல ஜீவனை தாரும். ஊழியர்களுக்கு பொருளாதார வசதிகளை உண்டாக்கி தாரும். தேவைகள் எல்லாம் சந்தியும், தேவைகள் எல்லாம் சந்தியும். ஊழியத்திற்கு தேவையான உபகரணங்கள், ஊழியத்திற்கு தேவையான வாகனங்கள், சபை நடத்த தேவையான இடங்கள், கட்ட வேண்டிய தேவாலயங்கள் கட்டப்படுவதாக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய மனைவிக்கும் இயேசுவின் நாமத்தில் from head to feet, from head to feet right now you touch இருக்கிற பலவீனம் வியாதி எல்லாம் நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில். பரிபூர்ண சுகம் எல்லாம் நீங்க தாங்கப்பா. உடல் பலவீனங்களை எடுத்து போடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறோம். டச் லங்ஸ், touch their heart, brain, blood circulation, bones, all in all, flesh, you touch Lord. உடம்பு முழுசும் இருக்கிற அத்தனை பலவீனங்கள் இன்றோடு இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்பட்டு போவதாக. பரிபூர்ண சுகம் இன்று முதல் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உண்டாவதாக. அப்பா, ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, இன்றைக்கு அந்த சுகத்தை தம்முடைய பிள்ளைகள் உணர்வார்களாக. ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்தியும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.